அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். முதல் பதிவில் அபிஷேகத்தின் பயன்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதாவது பசும் தயிரினால் அபிஷேகம் செய்தால் புத்திர விருத்தி ஏற்படும். இப்போ குழந்தை இல்லாதவங்க தயிர் வாங்கி கொடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தயிரை வாங்கி அந்த தாய் சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இளநீரால் அபிஷேகம் செய்தால் குடும்பம் நலம் பெறும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் 8 வித செல்வங்களும் உண்டாகும். நெல்லி முல்லைப்பொடி செய்து அபிஷேகம் செய்தால் நோய்கள் நீங்கும். தேன் அபிஷேகம் செய்தால் வாழ்வு இன்பமாய் மாறும். வாழைப்பழத்தால் அபிஷேகம் செய்தால் பயிர்கள் தழைக்கும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் ராஜயோக வாழ்வு கிடைக்கும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் ராஜயோக வாழ்வு கிடைக்கும். அபிஷேகம் செய்கிறதுக்கு உகந்த நாட்கள்: விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை, சிவனுக்கு திங்கக்கிழமை, முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை, விஷ்ணுக்கு புதன்கிழமை, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை, கண்ணபிரான் மற்றும் அவரது அவதாரங்கள் நவக்கிரகங்கள் இதுக்கெல்லாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். மேலும் பொருட்களும் அபிஷேகம் செய்த அந்த பொருட்களால் கிடைக்கிற பயன்கள். இப்போ நல்லெண்ணெய் கொண்டு போய் அபிஷேகம் செஞ்சோன்னா சுகம் கிடைக்கும். இப்போ மரப்பொடி கடன் போக்கும். நெல்லிமல்லி பொடி வியாதியை நீக்கும். மஞ்சள் பொடி வசீகரம். பஞ்சகவியம் ஜெயம் உண்டாகும். பால் ஆயில் விருத்தியை கொடுக்கும். தயிர் மக்கட்பேர் கொடுக்கும். நெய் முக்தி கொடுக்கும். கரும்பின் சாறு பிணி நீக்கம். கரும்பின் சாறு வாங்கி கொடுத்தா நோய் தீர்ந்துவிடும். உரிச்ச வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணோன்னா பயிர் வளரும். அதாவது அந்த பஞ்சாமிர்தத்தில் போடுறோம்ல அந்த வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணோன்னா நிச்சயமாக பயிர் வளரும். எலுமிச்சை பழச்சாறு இதெல்லாம் பயத்தை நீக்கும். இளநீர் போகம் கொடுக்கும். சந்தனம் லட்சுமி கரம் கொடுக்கும். அதனால் 7.5 சனி தோஷம் குறைய விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் மனமுருகி பிரார்த்தித்தால் 7.5 சனியின் தோஷம் குறையும். தரிசன பலன் காலை தரிசனம் பிணி போக்கும். காலையிலேயே